लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளமுதலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 13வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளிய திருவேங்கட தந்தாதியினுடைய 49வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி 100 கலித்துறையே. 49வது பாசுரம். ஆதரிக்க பட்ட வால் முதல் மங்கையர் அங்கை மலர் மீ தரிக்கப்பட்ட நின்னடியை வெள்ளருவி செம்பொன் போது அரிக்க பட்டம் சூழ் வேங்கட வெற்ப போர் அரக்கர் தீது அரிக்க பட்ட கானகத்தூடு அன்று சென்றதுவே. வெண்ணிறமாக பால் போல நீரருவிகள் நிறைய கொட்டக்கூடிய பகுதி திருவேங்கடம். தூய பொன்னையும் மலர்களையும் அந்த அருவியானது அடித்து கொண்டு வந்து பெரிய பெரிய நீர்நிலைகளை உண்டாக்கி அந்த நீர்நிலைகளால் சூழப்பட்டிருக்கிற திருவேங்கட மலை என்கிற அந்த மலையினுடைய அரசனே, உடையவனே, என்னுடைய நாதனே, அப்படி நீ அங்கு இருக்கும் பொழுது பொன் பட்டத்தால் ஆன ஒளிமிக்க நெற்றியிலே ஆபரணங்களை அணிந்த பட்டத்து மனைவர் வந்து உன்னை காதல் செய்யவும், உன்னுடைய அழகிய தாமரை மலர் போன்ற பாதங்களை தங்களுடைய கைகளில் மீதும் வைத்து தாங்கக்கூடிய திருவடியை உடையவனே, அன்றைக்கு போர் செய்ய வல்லவரான ராட்சசர்களான ராவணன் முதலியவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக, அவர்களிடமிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக வறண்ட காட்டுக்கு சென்றது இந்த கால்கள் தானே என்று பெருமாளுடைய பாதத்தை பற்றி சொல்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் அனுபவிப்பார்கள். ஒரு நேரம் பெருமாள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது பாத சேவை செய்து கொண்டிருக்கிறாள் பிராட்டி, சீதா பிராட்டி. அவள் அந்த பாதத்தை அப்படி பிடிக்கும் போதே உடனே அது சக்கச்சவேலாம் ஆயிடுமா. அவ்வளவு மெல்லிய பாதம், அவ்வளவு மென்மையான பாதத்தை உடையவர் ராமன். அந்த பாதம் நோகும்படியாகத்தானே காட்டிலே ராட்சசர்களான ராவணனை கொள்வதற்காக நடந்தார். அப்படி 16,000 மனைவிகளை கொண்டவன் கண்ணன் என்று சொன்னால், அந்த கண்ணனுடைய மனைவிமார் அத்தனை பேரும் அவனுக்கு பாதை சேவை செய்வதையே தங்கள் வாழ்நாள் லட்சியமாக கொண்டு பாதை சேவை செய்கிற பொழுது, இவ்வளவு மெலிதான பாதம் அல்லவா ராமனாக இருந்து காட்டுக்குள், அதுவும் வறண்ட காட்டு பிரதேசத்திற்குள் வெறுங்காலோடு நடந்தது என்று பெருமாளுடைய பாதத்தை பெருமை பேசுகிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ராமன் முதலிலே கிளம்புகிற போது தன்னுடைய பாதணியோடு தான் கிளம்புகிறார். பாதணி இல்லாமல் வெறுங்காலோடு கிளம்பி போக வேண்டும் என்று, காட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லவில்லை. மரவுரி தரிக்க வேண்டும் என்று சொன்னார்களே ஒழிய பாதணி போடக்கூடாது என்று சொல்லவில்லை, கையை உட்பட. ஆனால் இவர் செல்லுகிறார். எதுவரைக்கும் என்றால் கங்கை கரை வரைக்கும் அவர் பாதணியோடு தான் செல்லுகிறார். பரதன் வந்ததற்கு பின்னால் அதற்கும் ஆபத்து ஏற்படுகிறது. பரதன், நீ இல்லாத இடத்திற்குள் நான் நாட்டுக்கு நுழைய மாட்டேன், எனவே அயோத்திக்கு வெளியிலே இந்த கங்கை கரை அருகிலே இருக்கிற நந்தி கிராமத்திலேயே நீ வருகிற 14 மாதமும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் உள்ளே போக மாட்டேன் என்று, நீ 14 ஆண்டு காலம் நிறைவு செய்ததற்கு அப்புறம் தான் நான் உள்ளே நுழைவேன், அது வரைக்கும் எந்த நகரத்துக்குள்ளே நுழைய மாட்டேன்னு சொன்னதோடு இல்லாமல், உனக்கு பதிலாக உன்னுடைய பிரதிநிதியாக உன்னுடைய பாதணியை தா, அந்த பாதணியை நான் வைத்து
அதன் மூலமாக ஆட்சி செய்வேன் என்று சொல்லி அந்த பாதனியையும் அவன் பெற்றுக்கொண்டு விட்டான். அப்போ வெறுங்காலோடு நடக்க வேண்டிய சூழ்நிலை பெருமாளுக்கு. எப்படிப்பட்ட பாதம்? தாமரை போன்ற மெல்லிய பாதம். அந்த பாதம் அப்படி அந்த பாதம் நோகு மாதிரி நடந்தவனே, திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடியவனே என்று சொன்ன 49வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். ஆதரிக்கப்பட்ட வால் முதல் மங்கையர் அங்கை மலர் மீதரிக்கப்பட்ட நின்னடியை வெள்ளருவி செம்பொன் போது அரிக்கப்பட்டம் சூழ் வேங்கட வெற்ப போர் அரக்கர் தீது அரிக்க பட்ட கானகத்தூடு அன்று சென்றதுவே. தீது அறிக்கை என்றால் ராவணாதிகளால் ஏற்பட்ட தீங்கினை ஒழிப்பதற்காக அவர்களை கொன்ற என்ற பொருள். நாளை 50வது பாசுரத்தை சேவிப்போம். காயேன வாச்சா மனசேந்திரிவா வித்யாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியத்தில் சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.